திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே எச்சில் உமிழ்ந்ததால் ஏற்பட்ட தகராறில் தந்தை மற்றும் மகனை குளிர்பான பாட்டிலை உடைத்து குத்தியதில் தந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். எச்சில் பட்டதால் ஆத்திரமடைந்து கொலையும் செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறு தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த எல் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவரது மகன் 17 வயதான ஹரிஷ். இருவரும் அவர்கள் வளர்த்து வரும் மாட்டிற்காக தண்ணீர் கொண்டு வர இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். பின்னர் தண்ணீருடன் அவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் அங்கு சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அருண் யதார்த்தமாக எச்சில் உமிழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த எச்சில் கார்த்தி மீது எதிர்பாராத விதமாக விழுந்ததால் ஆத்திரத்தில் கொந்தளித்து போனார் கார்த்தி. அருண், அவரது மகன் ஹரிஷ் ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்று வழிமறித்துள்ளார் கார்த்தி. அருணை வாகனத்திலிருந்து இறக்கிவிட்டு அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதம் சற்று நேரத்தில் முற்றி கைகலப்பானது. அந்த நேரத்தில் கார்த்தியின் தந்தை மணி அங்கு வந்திருக்கிறார். அவரும் மகனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க அந்த இடமே கலேபரமானது. இந்த சண்டையின் போது கார்த்தியின் தந்தை மணியை எச்சில் துப்பிய அருண் தாக்க முயன்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்தி அருகில் கடையில் இருந்த குளிர்பான பாட்டிலை உடைத்து அருணின் கழுத்திலேயே குத்திவிட்டார். அதனை தடுக்கச் சென்ற அருணின் மகனான சிறுவன் ஹரிஷின் வயிற்றுப்பகுதியிலும் கார்த்தி பாட்டிலால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதில் தந்தை மகன் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். உடனடியாக இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அருண் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அவரது மகனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து உமாராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தந்தை மகன் இருவரையும் பாட்டிலால் குத்திய கார்த்தியை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே எச்சில் உமிழ்ந்ததால் ஏற்பட்ட தகராறில் தந்தை மற்றும் மகனை பாட்டிலால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.